கலைஞர்களுக்கு எப்பொழுதும் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இருப்பது கிடையாது. எப்போதாவது நடக்கும் நிகழ்ச்சியிலும் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். அதனால் மறுப்பேதும் சொல்லாமல் இதை பெற்றுக்கொள்ளம்மா. பெற்றுக்கொள்ளம்மா. கனகப்பிரியா, நீ எனது தீவிர ரசிகையாக மட்டுமல்ல, என்னிடம் நடனம் கற்க விரும்பிய சிஷ்யையாகவும் இருக்கும் உனக்கு உனது கல்யாண பரிசாக நான் ஒன்றை வழங்க வேண்டும். நீ என்னை குருவாக மதிப்பது உண்மை என்றால் மறுப்பு சொல்லாமல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்று நான் உங்கள் நடனத்தை பார்த்தேனோ அன்றே தங்களை என் குருவாக ஏற்றுக்கொண்டேன். ஆதலால் தாங்கள் தரும் கல்யாண பரிசு என் மன வாழ்விற்கு கிடைத்த மிக பெரிய ஆசீர்வாதமாக நினைத்து ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அப்படியானால் இதை பெற்றுக்கொள். சுந்தரி, என்ன இது? உனக்கு கொடுத்த சம்பாவனையை என் பேத்தியின் கல்யாண பரிசாக மொத்தத்தையும் திருப்பி கொடுக்கிறாயம்மா. இதுதான் நான் என் மானசீக ரசிகைக்கு தரும் அன்பு பரிசு. சரி, அப்படியே தருவதானாலும் ஏதாவது ஒரு சிறு பரிசாக தரலாமே. கனகப்பிரியா என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு இது சிறிதளவு கூட ஈடாகாது. இருப்பினும் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடிந்தது இதுதான். மறுக்காமல் இதை பெற்றுக்கொள். அக்கா, தாங்கள் என் திருமணத்திற்கு வந்து நாட்டியம் ஆடுவதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதற்காக? நான் அங்கு வந்து நாட்டியம் ஆடுவது உனக்கு எப்படி திருப்தியோ அதேபோல் இந்த பரிசை உனக்கு தருவதில் எனக்கு திருப்தி. நீ உண்மையிலேயே மானசீக குருவாக என்னை நினைத்தாயானால் இதை ஏற்றுக்கொள். பெற்றுக்கொள்ளம்மா. சுந்தரி, நீ ஆச்சரியமான பெண்ணம்மா. கலையில் மட்டுமல்ல, குணத்திலும் நீ உயர்ந்து நிற்கிறாய். நான் இந்த சம்பாவனையை உன்னிடம் தந்துவிட்டு சில அம்பலக்காரர்களை சந்தித்து என் பேத்தியின் திருமணத்திற்கு அழைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று புறப்பட்டேன். நேரமாகிவிட்டது. நான் வரட்டுமா? வாருங்கள். வருகிறேன் நாதமுனி. நல்லது ஐயா. மாமா, நம் வீடு எப்போதுமே ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரப்போவதில்லை. அவர் இப்போது சொன்னார் அல்லவா, கலைஞர்கள் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் என்று. அதற்கு உதாரணமாக அக்கா தான் திகழப் போகிறாள். இப்போது எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் அக்கா சம்பாவனையாக வந்த பணத்தை திருமண பரிசாக தந்துவிட்டாள் பாருங்கள். நமக்குள்ள சூழ்நிலையை அனுசரித்து பரிசு தந்தால் அது சுயநலமாகிவிடும். நாம் சிரமத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் உயர்ந்த குணம். அத்தகைய குணங்களை கொண்டவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பான். சுந்தரி நல்ல எண்ணத்திற்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னை பொறுத்தவரை நீ எப்போதுமே பணத்தை குறிக்கோளாக கொண்டு உன் சுயநலத்தை முதன்மையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது அவ்வளவு நல்லதல்ல. உன்னையும் சுந்தரையும் ஒன்று போல்தான் வளர்த்தேன். அவளின் எண்ணம் ஒரு பாதையிலும் உன்னுடைய எண்ணம் அதற்கு நேர்மாறான பாதையில் செல்கிறது. நீங்கள் இருவரும் இப்படி இருதுருவமாக இருப்பது எனக்கு ஆச்சரியத்தை தான் தருகிறது. நீ போகும் பாதை தவறு என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. தயவுசெய்து உன் பாதையை விட்டு சுந்தரின் பாதையை பின்பற்றி வா. அதுதான் உனக்கு நல்லது. அப்போதுதான் நீ துயரத்திலும் சந்தோஷமாக இருப்பாய்.
வாளுக்கு வேலி. இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இப்போது திடீரென்று அந்த கர்னல் அக்னியோ உன்னையும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரான வல்லத்தரையனையும் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று அவனது வலதுகரமாக விளங்கக்கூடிய லெப்டினல் மார்க்கையே உங்களிடம் தூது அனுப்பியிருக்கிறான் என்றால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த அழைப்புக்கு பின்னே மிகப்பெரிய ராஜதந்திரம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அத்தகைய ராஜதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த அக்னியை சந்திக்க சென்றிருந்தேன். ஆனால் அவன் அதற்கு பிடி கொடுக்கவே இல்லை. அவனுடைய இந்த புதிய திட்டம் எதை நோக்கி பயணப்படுவதற்கான பாதை என்பதை புரிந்து கொள்ள பல வழிகளில் அவனிடம் பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த அக்னியோ அந்த பேச்சை திசை திருப்புவதிலேயே குறியாக இருந்தானே தவிர அதற்கான விளக்கத்தை அளிக்க முன்வரவில்லை. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒன்று கூட உங்களை சந்திக்க அவன் அழைத்ததை பற்றி சொல்லவே இல்லை. அதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன்னை பற்றியும் வல்லத்தரையனை பற்றியும் பல விஷயங்கள் நான் அவனிடம் விவாதித்தேன். ஆனால் அந்த கர்னல் எதுவுமே அறியாதவன் போல் ஏதேதோ பேசினானே தவிர உங்கள் மூலம் அவன் வகுத்திருக்கும் திட்டத்தை பற்றிய ரகசியத்தை ஒரு துளி கூட எனக்கு தெரியப்படுத்தவில்லை. இதன் மூலம் எனக்கு தெரிய வருவது என்னவென்றால் அந்த அக்னியு உன்னையும் வல்லத்தரையனையும் சந்திக்க போகும் விஷயம் எனக்கு தெரியக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறான். இது எனக்கு தெரிந்தால் நான் ஏதாவது சொல்லி அந்த சந்திப்பை தடை செய்து விடுவேனோ என்று யோசிக்கிறான். அதனால்தான் அதை பற்றிய ஒரு வார்த்தை கூட அந்த கர்னல் அக்னியு என்னிடம் பேசவில்லை. வெள்ளையரே, நீங்கள் சொல்வது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்னல் அக்னியு உங்கள் மீது எந்த அளவுக்கு பாசமும் மரியாதையும் வைத்திருக்கிறான் என்று எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்படி இருக்க இந்த விஷயம் மட்டும் ஏன் தங்களுக்கு தெரியக்கூடாது என்று அவன் நினைக்கிறான் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது மற்றவருக்கு தெரியக்கூடாத ரகசிய திட்டமாக இருந்தாலும் அந்த கர்னல் அக்னியு அதை மனமாற உங்களிடம் பகிர்ந்து கொள்வான். அந்த அக்னியு பல விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் அவன் உங்களை நண்பராக பாவிப்பது மட்டுமல்ல, உங்களது அறிவு திறனையும் அனுபவ கோர்வையையும் அந்த அக்னியு அருமையாக அறிந்திருக்கிறான் என்பதுதான். ஆங்கிலேயரின் ஆயுத பலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழகத்தை தன்வசப்படுத்த முடியாது என்பதால்தான் தமிழர்களின் அறிவு கூர்மையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறான் அந்த கர்னல். அதனால்தான் அவன் உங்களை அருகிலேயே வைத்துக் கொண்டு அவனது திட்டங்களுக்கு சாதகமாக தங்களது கூர்மையான அறிவை பயன்படுத்தி தனது காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறான். இத்தகைய சிறப்புக்குரியவரான தங்களிடம் கூட என்னையும் வல்லத்தரையனையும் சந்திக்கும் சந்திப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்றால் இந்த சந்திப்பில் ஏதோ பரம ரகசியம் அடங்கியிருக்கிறது மட்டும் நன்றாக புலனாகிறது. ஒருவேளை வெள்ளையர் நம்மிடமும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரிடமும் மிகவும் நெருக்கமாக பழகுகிறார் என்பது தெரிந்திருக்குமோ? அதனால்தான் அந்த அக்னியோ அதை பற்றி இவரிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று நினைத்திருப்பானோ? அதப்பா, நான் உங்களிடம் மட்டுமல்ல, உங்களை போன்ற அம்பலக்காரர்கள் பலரிடமும் நெருக்கமாகவே பழகுபவன் என்பது அந்த கர்னல் அக்னியுவுக்கு நன்றாகவே தெரியும். அவ்வளவு ஏன், மருது சகோதரர்களிடமும் ஊமைத்துறையிடம் கூட நான் அவ்விதமே பழகுகிறேன் என்பதும் அக்னியுவிற்கு தெரியுமே. இவ்வளவு விஷயம் தெரிந்தும் இன்னும் ஏன் அவன் என்னை தன்னோடு வைத்திருக்கிறான் என்றால் என்னால் பல காரியங்கள் அவனுக்கு நடைபெறுகிறது என்பதால் தான். சில நேரங்களில் சிலர் தன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது அவர்களை நேரில் அழைத்து எச்சரிக்கை செய்து தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவான். சில நேரங்களில் எதிரி நாட்டின் மீது படையெடுப்பு நடத்தி அந்த நாட்டையே தனக்கு அடிமையாக்கி விடுவான். ஆனால் பல நேரங்களில் பகைவரை நேரில் அழைக்காமல் படையெடுப்பும் நடத்தாமல் தன்னுடைய படைபலத்தையும் பராக்கிரமத்தையும் தனது பிரதிநிதி ஒருவர் மூலம் பகைவனுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் அவனை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்து விடுவான். அப்படி ஒரு பிரதிநிதியாகத்தான் கர்னல் அக்னியு என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான். என் மூலமாக அவனது படைபலத்தையும் பராக்கிரமத்தையும் அவனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும்
அவ்வப்போது உங்களிடம் சொல்லி உங்களை அவனுக்கு பணிய வைக்கக்கூடிய பகடைக்காயாகத்தான் கர்னல் அக்னி என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவனது திட்டத்தை பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் இவ்வளவு நாட்களாக என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவன் உன்னையும் வல்லத்தரையனையும் சந்திப்பது பற்றிய விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல்லாமல் இருக்கிறான் என்றால் இதில் அந்த அளவிற்கு ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் புதைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். அதனால்தான் அவனது பிரதிநிதியான எனக்கு கூட தெரியாமல் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக உன்னையும் வல்லத்தரையனையும் சந்திக்க நினைக்கிறான். அதற்கான வியூகத்தை அமைத்துக் கொண்டுதான் மார்க் மூலம் உங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறான். இதை பற்றிய தங்கள் கருத்து என்ன வெள்ளையரே? எந்த கருத்தை சொல்கிறாய் வாளுக்கு வேலி? அக்னிவிடமிருந்து அழைப்பு வந்த உடனேயே மறுபேதும் தெரிவிக்காமல் உடனே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறானே வல்லத்தரையன், அதை பற்றி சொல்லவா? அல்லது அக்னியை அழைத்தவுடன் உடனே வந்துவிட முடியாது, அதை பற்றி பிறகு யோசித்து சொல்கிறேன் என்று நீ சொல்லி அனுப்பியிருக்கிறாயே, அதை பற்றி சொல்லவா? இரண்டையும் பற்றி சொல்லுங்கள். அக்னியு அழைத்தவுடன் சற்றும் யோசிக்காமல் வந்து விடுகிறேன் என்று சொன்னது வல்லத்தரையனின் முட்டாள்தனம். வல்லத்தரையன் வருகிறேன் என்று சொன்னது மருது சகோதரர்களுக்கும் ஊமைத்துறைக்கும் பாதுகாப்பு அரணாக அமைந்திருக்கக்கூடிய கோட்டை சுவரில் விரிசல் ஏற்பட்டு விட்டது எனும்படியாக ஆகிவிட்டது. ஆனால் இது நமக்கு தீங்கானது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் எதுவாயினும் யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னது எனக்கு அக்னியை சந்திக்க விருப்பமில்லை என்பதை மறைமுகமாக சொன்னது போல் ஆகிவிட்டது. ஆக இதுவும் நமக்கு தீங்கு என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன வெள்ளையரே, அதையும் தீங்கு என்று சொல்கிறீர்கள், இதையும் தீங்கு என்று சொல்கிறீர்கள். வேறு எதைத்தான் தாங்கள் நன்மை என்று சொல்வீர்கள்? அதுதான் ஆதப்பா ஒரு தலைவனுக்குரிய திறமை. எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதை செய்வதற்கு முன் அந்த செயலால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நன்றாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அக்னிவின் அழைப்பை ஏற்று உடனே வருகிறேன் என்று சொன்னதும் தீமை. அதே சமயம் அதை பற்றி யோசித்து சொல்கிறேன் என்று அக்னிவின் அழைப்பை நிராகரிப்பது போல் சொன்னதும் தீமைதான். இதற்கு சரியான தீர்வு எதுவென்றால், உடனே வருகிறேன் என்று சொல்லாமல் அக்னிவை சந்திப்பதற்கான ஒரு நாளை குறித்து அந்த நாளில் அக்னிவை சந்திக்க வருகிறோம் என்று சொல்லியிருந்தால் இருவருக்குமே அது நன்மையாக அமைந்திருக்கும். ஏனென்றால் அந்த இடைப்பட்ட நாட்களில் அதற்குரிய சரியான ஆலோசனை செய்து அதன்படி செயல்பட்டிருக்கலாம். ஏன் வெள்ளையரே, தாங்கள் சொன்னபடி அதற்குரிய ஆலோசனையை செய்வதற்காக யோசித்து சொல்கிறேன் என்றுதானே அண்ணன் சொல்லி அனுப்பினார். அதப்பா, உன்னை விட உன் அண்ணனை பற்றி நன்றாக அறிந்தவன் நான். வாளுக்கு வேலி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எதை பற்றியும் சிந்திக்காமல் சட்டென்று அதை செய்து விடுவான். இதை செய்யக்கூடாது என்று தீர்மானித்து விட்டால்தான் அதற்கு சற்று அவகாசம் தேவை என்று சமாளிப்பான். அந்த வகையில் வாளுக்கு வேலி யோசித்து சொல்கிறேன் என்று சொன்னதால் தான் கர்னல் அக்னிவை சந்திக்க அவனுக்கு விருப்பமில்லை என்றுதானே அர்த்தம். என்ன வாளுக்கு வேலி, நான் சொல்வது சரிதானே? உண்மைதான் வெள்ளையரே. நம் நாட்டை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம் மண்ணிலேயே வந்து அஸ்திவாரம் அமைத்திருக்கிறான் அந்த ஆங்கிலேயன். அவன் விடுக்கும் அழைப்பை ஏற்று அவன் வீட்டிற்கு விருந்தினராக செல்வதா? இத்தகைய மானமற்ற வாழ்வு வாழ்வதை விட வீர மரணம் அடைவது எவ்வளவோ மேல். அந்த பரங்கியருக்கு பணிந்து போவதற்காகவா பல வீர மறவர்கள் தங்கள் இன்னுயிரை தந்தார்கள்? தமிழ்த்தாயின் மடியில் மடிந்து தமிழ் மண்ணில் உதிரம் விட்ட அந்த வீரர்களின் உதிரத்திற்கு அந்த பரங்கியரின் சிரங்களை காணிக்கையாக்க வேண்டாமா? வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை வாளுக்கு வேலி. அதற்குரிய காலம் கனியும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சியை பரிபாலித்த மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனார் அப்படி நினைத்திருந்தால் கலெக்டர் வாஷிங்டன் துரையின் அழைப்பை ஏற்று அவர் அங்கு சென்றிருக்க மாட்டாரா? ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. எம்மை நாடி வருவோரை அன்புடன் விசாரித்து பழக்கப்பட்டவர்களே தவிர எதிரிகளுக்கு அடங்கி ஒடுங்கிட அவர்களை தேடி ஓட வேண்டிய அற்ப பிராணிகள் அல்ல நாங்கள் என்றுதானே கூறினார். அந்த மாவீரரின் பாதையை பின்பற்றிச் செல்ல வேண்டிய நாம்
ஆங்கிலேயன் அழைத்தான் என்பதற்காக அவனிடத்திற்கு போக வேண்டுமா? அப்படி நாம் செய்தால் அந்த மாவீரன் தமிழ் மண்ணில் மடிந்ததற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? வாளுக்கு வேலி, மாவீரனான வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்ற பாதையை பின்பற்றி அதன்படி நடக்க வேண்டும் என்ற உனது உயர்ந்த எண்ணத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சற்று யோசித்துதான் செயல்பட வேண்டும். அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் நாட்டை மீட்க வேண்டும் என்றால் அதற்கு வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேண்டும். பாறையோடு நேரடியாக மோதினால் நமக்குத்தான் பாதகம் ஏற்படும். அதே பாறையை அறிவெனும் உளியை எடுத்து வீரமெனும் சுத்தியால் தாக்கினால் அந்த பாறையை எளிதாக தகர்த்து விடலாம். மருது சகோதரர்களும் ஊமைத்துறையும் மறைந்திருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இருக்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பலமே உன்னை போன்ற அம்பலக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட அம்பலக்காரர்களுக்கு அந்த ஆங்கிலேயரால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் மருது சகோதரர்களும் ஊமைத்துறையும் நிம்மதியாக தங்களது திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதனால் அவர்களுக்காக நீயும் உன்னை போன்ற அம்பலக்காரர்களும் ஆங்கிலேயரிடம் அனுசரித்து போவதுதான் மிகவும் நல்லது. நேரடியாக நீங்கள் ஆங்கிலேயரை எதிர்ப்பதால் எந்த உபயோகமும் இல்லை. அந்த அக்னியுவின் அழைப்பை ஏற்று அண்ணன் அங்கு சென்றால் பாகநெறிக்காரர்கள் அவனுக்கு அடங்கிவிட்டார்கள் என்றுதானே அர்த்தம்? அதை அலட்சியப்படுத்தினால் அழிவிற்கு வழிவகுக்கிறோம் என்று ஆருடம் கூட சொல்லிவிடலாம். யாருடைய அழிவிற்கு யார் வழிவகுப்பது? பாகநேரியின் அழிவிற்கு பரங்கியன் வழிவகுப்பதா? அம்பலக்காரரின் அழிவிற்கு அவ்வளவு எளிதாக ஆருடம் கூற முடியுமா?